மொனராகலையில் அனுரகோகம அரசாங்கத்திற்கு கடும் எச்சரிக்கை. இலங்கையின் சீர்திருத்த முயற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் சர்வதேச நாணய நிதியம். யாழில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் அடாவடி. என்பிபி தீவக அமைப்பாளர் உள்ளிட்ட 8 பேர் அதிரடி கைது. சுனில் ஹிந்துன்னெத்தி மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். முன்னாள் எம்பி வலியுறுத்து. பிள்ளையான் குழுவின் அலுவலகமாக செயற்பட்ட பாரிய வீட்டில் சோதனை முன்னெடுப்பு. வன்முறையில் ஈடுபட போகும் அனுரவுக்கு வாக்களித்தவர்கள் நளின் பண்டார எதிர்வு கூறல். செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 101 மனித எலும்பு கூடுகள் அடையாளம். தங்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் மொனராகலையில் அனுரகோகம ஆரம்பிக்கப்படும் என அப்பிரதேசத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சவனகல பகுதியில் உள்ள கரும்பு விவசாயிகள் தங்கள் கரும்பு அறுவடைக்கு பணம் செலுத்தாததற்கும் நிலுவைத் தொகையை செலுத்தாததற்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்றை நேற்று நடத்தியிருந்தனர். குறித்த போராட்டத்தில் சவனகல சர்க்கரை ஆலைக்கு கரும்பு வழங்கும் சாரளமான விவசாயிகள் கலந்து கொண்டிருந்தனர். தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சி இருந்தபோது ஒரு உக்டனுக்கு 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறியிருந்தது. எனினும் தற்போது அந்த தொகையை 10,000 ரூபாவாக குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் மொனராகலையில் அனுரகோகம ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் பயன்படுத்திய அம்பாறை மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் முகாம்களில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சோதனை நடவடிக்கைகள் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவு அணியினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யுத்தம் நிலவிய காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து 2004ஆம் ஆண்டு பிரிந்து சென்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு என கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் அதன் முக்கியஸ்தராக செயல்பட்ட பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தலைமையில் பலர் செயற்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பிள்ளையான் குழுவின் அலுவலகமாக செயல்பட்ட பாரிய வீட்டில் சோதனை முன்னெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் அடுத்த வருடத்தின் நடுப்பகுதியில் கத்திகம்பு பொல்லுகளால் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எதிர்வு கூறல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றியவர் குறித்த எதிர்வு கூறலை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசியவர், இதற்கு முன்னர் மேற்கொண்ட கல்வி சீர்திருத்தங்களின் தொடர்ச்சிதான் இந்த சீர்திருத்தமாகும். கல்வி வெள்ளை அறிக்கையின் ஒரு நகல் பத்திரமே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சிறு சிறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அன்று வெள்ளை அறிக்கையை எரித்தவர்கள் தான் இவர்கள். ஜனாதிபதியும் அன்று மாணவர் தலைவராக இதை எதிர்த்திருப்பார். நான் அப்போது தரம் 2இல் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் போது அண்ணாமார்கள் கல்வி வெள்ளை அறிக்கையை எரிப்பதை கண்டிருக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்றைய தினம் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 21வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 2 மனித புதைக்குழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் 9 எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அதேவேளை செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக 30 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது இன்றைய தினத்துடன் 90 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுவரை 101 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்தோடு இன்றைய தினமும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொண்டுவரப்பட்ட அனைத்து கல்வி சீர்திருத்தங்களுக்கும் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த ஜேவிபியினர், குறிப்பாக சுனில் ஹிந்துன்னெத்தி மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொளவத தெரிவித்துள்ளார். மேலும் அது தொடர்பில் அவர் உரையாற்றுகையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 10 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வருவதென்பது எவ்வாறு நடைமுறைக்கு சாத்தியமாகும்? கடந்த ஆட்சியின் எதிர்கால திட்டத்தில் உள்ளடக்க
முன்வைக்கப்பட்டிருந்த கல்வி சீர்திருத்தத்தை வைத்துக் கொண்டு அவர்களின் பாடல் போல் பாடி வருகின்றனர். கல்வி சீர்திருத்தம் இன்று வரை நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு சுனில் ஹிந்துன்னதி போன்றோர் மூல காரணமாக செயற்பட்டவர்கள். இதை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு பொதுமக்களிடம் அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும். ஜனாதிபதி குறிப்பிடும் கண்ணியமான மாணவர் பரம்பரை ஒன்றை உருவாக்க வேண்டுமானால் வரலாறும் பௌதிகவியலும் அவசியமானதாகும். அந்த பாடங்கள் இல்லாமல் எப்படி கண்ணியமான பரம்பரையை உருவாக்குவது என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையின் சீர்திருத்த முயற்சியை நிலைநிறுத்துதல் மற்றும் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை சர்வதேச நாணய நிதியம் கோடிட்டு காட்டியுள்ளது. நடப்பு விவகார தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதிய தலைவர் இவான் பாபஜர்ஜியோ நாட்டின் பொருளாதார திட்டத்தில் முக்கிய முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால சவால்களை சுட்டிக்காட்டியுள்ளார். சீர்திருத்தத்திற்கான இலங்கை அரசாங்கத்தின் வலுவான அர்ப்பணிப்பில் பாபா ஜெர்ஜிபோ திருப்தி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக சமீபத்திய கட்டண மாற்றங்கள் குறித்தும் அவர் கருத்துரைத்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவை காண தாம் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் இந்த முன்னேற்றங்களில் மிகவும் கவனம் செலுத்துவதாகவும் பாபா ஜெர்ஜியோ கூறியுள்ளார். இலங்கை வரையறுக்கப்பட்ட ஏற்றுமதி சந்தைகளை, குறிப்பாக அமெரிக்காவை அதிகமாக நம்பியிருப்பது ஒரு முறையான ஆபத்து என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நிய நேரடி முதலீட்டை ஏற்பது, கிறிஸ்ட் ஒட்டுமொத்த நல்ல கொள்கைகள், குறைந்த ஊழல், வலுவான சட்டத்தின் ஆட்சி உட்பட செயல்முறையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு குறித்து கேட்டபோது நம்பகமான மற்றும் வெளிப்படையான சீர்திருத்தங்களுக்கான தேவையை பாபகீர்ஜியோ மேலும் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்றைய தினம் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 21வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 2 மனித புதைக்குழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் 9 எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அதேவேளை செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக 30 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது இன்றைய தினத்துடன் 90 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுவரை 101 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்தோடு இன்றைய தினமும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.